விஜய் மல்லையாவை கூட தேடி கண்டுபிடிச்சலாம் போல. ஆனால் நம்ம ஆர்யாவுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அவரே அவருக்கான பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டு மாப்பிள்ளை அதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு பொண்ணுங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த நிலையில் ஆர்யாவே கடைசியாக அவருக்கான ஒய்ஃபை செலக்ட் பண்ணிட்டாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜுங்கா, கடைக்குட்டி சிங்கம், அப்புறம் நம்ம ஆர்யா கூடிய கஜினிகாந்த் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் ஷாயிஷா தான். ஆல்ரெடி கஜினிகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட் அப்பயே இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, இது காதலாக கூட இருக்கலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆர்யா யூஸ்வலாக அவர் நடிக்கிற ஹீரோயின் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அதிகமாக தான் பழகுவார். சிக்கு புக்கு படம் நடிக்கும் போது ஸ்ரேயா, 2ஆம் உலகம் அப்போ அனுஷ்கா, ராஜா ராணி நடிக்கும் போது நயன்தாரான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆர்யா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு யாரையுமே பண்ணிக்கல. ஆனால் இப்போது நம்ம சூர்யாவோட காப்பான் படம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ தான் சாயிஷாக்கும் ஆர்யாக்கும் நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ரூமுக்கு போனால் ஆர்யாவும் சாயிஷா மட்டும் நிறைய இடத்துல ஷாப்பிங் மால் அதுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட சாயிஷா அவங்க அம்மா ஆர்யா மேலே கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் இவர் ரொம்ப பிடிச்சிச்சு போல். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மாப்பிள்ளை உபசரிப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் சாயிஷா இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்து வர நடிகையாக இருக்காங்க. இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு மேலும் பட வாய்ப்புகள்லாம் வருமா? அப்போ அவ்வளோதான், நான் காப்பான் தான் சாயிஷாவோட கடைசி படமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் ஆர்யாவே சீக்கிரம் பதில் சொல்வார்னு எதிர்பார்க்கலாம். சாயிஷாவாச்சும் கல்யாணம் பண்ணிப்பாரா, இல்லை எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மாதிரி கடைசி நேரத்தில் பாய் சொல்லிடுவாரான்னு தெரில. ஸோ ஆர்யா சாயிஷா இந்த பேர் எப்படி இருக்குது, இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசியலை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு சிவா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார் அரசியலை பற்றி ஒரு தெளிவான முடிவில் இருக்காரு. நான் சினிமாவுக்கு ஒரு வேலை தேடி வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் யார் கூடயும் மோதலாம் வரல, யார்கிட்டையும் அரசியல்